அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக செந்தாழம் பூவை கொண்டு அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது காதில் தோன்றும் பல நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். காது இரைச்சல், காது வலி, காதில் தோன்றக்கூடிய கட்டி, இவைகளுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே காது கேட்கும் திறன் கொண்ட ஒரு உறுப்பு ஆகும். இதில் பாதிப்பு ஏற்பட்டால் பல்வேறு வகையான பாதிப்புகள் மனித உடலில் ஏற்படுத்தும். நாம் கேட்கின்ற திறன் படைத்தமைக்கு காதில் இருக்கக்கூடிய செவிப்பறை ஒரு முக்கியமான உறுப்பு ஆகும். இயர் ட்ரம் என்று அழைக்கப்படுகின்ற செவிப்பறை. இங்கே பல நோய்கள் ஏற்பட்டால் காது இரைச்சல், காதில் சீழ்வடிதல் மற்றும் சிறு கட்டி தோன்றுதல் இவையெல்லாம் ஏற்படும். ஆகையால் அதை முற்றிலுமாக தனித்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூ இதழ், செந்தாழம் பூவின் மடல்கள், சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்ட செந்தாழம் பூவின் மடல்கள் 20 கிராம். இப்பொழுது நாம் இதை மருத்துவமாக செய்ய போகின்றோம். அதற்காக செந்தாழம் பூவின் மடல்களை வாணலில் இட்டு வதக்க வேண்டும். அன்பான நேயர்களே, செந்தாழம் பூவின் மடல்களை நெருப்பு தணலில் காண்பித்து நன்றாக நாம் சாறு பிடியலாம். அல்லது இந்த மாதிரி அடுப்பில் நன்றாக வாணலை வைத்தும் அதை வதக்கியும் சாறு எடுத்து கொள்ளலாம். அற்புதமான சூட்டில் செந்தாழம் பூவின் மடல்கள் நன்றாக வதங்கிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நன்றாக வதங்கிய இந்த மடல்களை கசக்கி பிழிந்து சாறாக எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக நெருப்பு தணலில் வதங்கிய செந்தாழம் பூவை கசக்கி பிழிந்து எடுத்த சாறை நாம் தனியாக வைத்துள்ளோம். காதில் கட்டி, காது வலி, காது இரைச்சல் என்கிற நோய் உடையவர்கள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.